கிராமத்தில் வந்து காணிவேல் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. போயிட்டுருக்க வழியில் வந்து நிறைய வந்து வயல்லாம் இருந்துச்சு. பார்க்கும்போது ரோட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்குமே வந்து அந்த காணிவேல் வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 10ஆம் தேதி மாதிரி ஈவினிங் ஒரு 5-5:30 மணி இருக்கும். அந்த டைம் வந்து நாங்கள் போனோம். க்ளோஸில் தான் இருந்துச்சு. நைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஈவினிங் நாங்கள் போன டைம் வந்து க்ளோஸ். அப்போ நாங்கள் திரும்ப வந்து வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அப்படியே பீச் போவோம்னு சொல்லி பீச்சுக்கு தான் போயிட்டுருந்தோம். அப்போது அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்து ஒரு ரவுண்ட் ஆகி தானே அது வந்து அந்த பலகையில் வந்து அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியுமாய்க்கும். அந்த பலகை நீட்டாக பலகை அடித்து ரவுண்ட் ஆகிக்கும். மேலேருந்து நாங்கள் பார்க்குறதுக்கு கீழே வந்து பைக்கில் வந்து ரைட் போவாங்க. செவரில் அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். அது பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். நாங்கள் வந்து அதுக்கு போகலை. அந்த பலகையில் பைக் போகல. அது எப்போவுமே சின்னத்துலேருந்தும் சரி நாங்கள் இப்போவுமே அது பார்க்குறேன். இப்போ வந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஹெலிகாப்டர் சுற்றுற மாதிரி இருக்குதானே அதில் வந்து நான் சின்ன வயசில் வந்து ஒருக்கா போகணும்னு சொல்லி ஆசையாக போயிட்டு பயங்கரமாக வந்து பயம் பிடிச்சி தலை சுற்றலாம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ வந்து என் ஹஸ்பண்டுமே வந்து கூப்பிட்டேன் வாங்க 2 பேரும் போவோம்னு சொல்லி அவங்க வந்து வானம்ட்டு சொல்லிட்டாங்க. வேறு ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேம்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. அப்போ வாங்கலையா அதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லி தான் வந்துக்கிறோம். நான் போடலையா எவ்வளோ சத்தமைக்கு நீங்களே பார்த்துப்பீங்க. நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணினாங்க. இட்ஸ் சொசைஜஸ் பன் வாங்கணும்னு சொல்லி தான் வந்துக்கிறோம். வெறும் இட்ஸ் சொசைஜஸ் வந்து 300 ரூபாவாம். நாங்கள் பன்னோடு எடுத்திருந்தே வந்து 350 ரூபா. பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 ரூபா 400 ரூபா சம்திங் சொன்னாங்க. பன்னில் வந்து சோஸ் மயோனைஸ் எல்லாமே போட்டு தந்துருந்தாங்க. இட்ஸ் சொசைஜஸ் வந்து ஒரு ரப்பர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முதல் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பூந்தி முறுக்கு அதெல்லாம் தான் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இந்த ட்ரெயினில் வந்து சின்னவங்க மட்டும் போயிட்டு என்ஜாய் பண்ணலை. அம்மா அப்பாவுமே சேர்ந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம் வந்து ஃபிஷ் தெரப்பி வந்து செய்வோம்னு சொல்லித்தான். ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ நேற்று ஓப்பன் பண்ணினாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி போயிட்டு இருந்ததால் பெருசாக வந்து ஆட்கள் இல்லை. ஃபிஷ் தெரப்பி வந்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி தான் டைம் தருவாங்கலாம். பெருசாக ஆட்கள் இல்லாததால் எங்களுக்கு வந்து 15 நிமிஷம் வந்து கிடச்சிச்சு. நல்லா ரிலாக்ஸாக வீடியோஸ்லாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணோம். சரியாக வந்து ஃபெஸ்டிவல் காலை வச்சோடனே வந்து ஒரு சரியாக கூச்சமாயிடுச்சு காய்ஸ். பொறோ வந்து பெருசாக அது விளங்கலை. ஆனால் நல்லா இருந்துச்சு. டிப்ரெஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணினோம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 500. நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து 2 பேருமே வந்து இந்த ஃபிஷ் தெரப்பியை வந்து எடுத்துக்கொண்டோம். ஒரு நிமிஷத்தில் வந்து போய் மீன் அரிக்குமோன்னெலாம் தோணுச்சு. மேலே வந்து சாப்பாடு போடுவாங்கன்ற மாதிரி எப்படா நம்ம காலை கீழே வைப்போம்னு சொல்லி அப்படி ஆர்வம் பார்த்துட்டு இருந்துச்சு. நான் வைக்கிறதுக்கு முதல் உள்ளுக்கு வந்து ஏசியுமே போட்டுருந்துச்சு. ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முதல் ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். இந்த மீனுக்கு வந்து நாங்கள் சொல்கிறே வந்து சப்பா மீன்னு சொல்லி இது வந்து இந்த மீன்கள் வந்து ஊற்றியை தான் சாப்பிட்றது. ஒரு நிமிஷத்தில் வந்து நானுமே நினச்சிட்டே இது போய் மீனாக இருக்குமான்னு சொல்லி நாங்கள் ஃபைனலாக ஃபிஷ் தெரப்பி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இதுலலாம் போகணுன்ட்டு ஆசை தான். சும்மாவே வந்து ஊஞ்சல் ஆடினாலே வந்து எனக்கு வந்து தலை சுற்று வந்துடும். பெருசாக நான் எதையுமே செய்யாமல் அதுதான் ஃபிஷ் தெரப்பி மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டேன். நாங்களுமே வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க டிக்டாக்ல. அதை பார்த்துட்டு தான் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருந்தோம். இன்னும் ஒரு 5-6 ஷாப் மாதிரி தான் இருந்திருக்கும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். சொன்னேன் இல்லையா 10லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் 10ஆம் தேதி போயிட்டு இருந்த டைமே வந்து பீச்சுக்கு போகிறதுக்கு முதலே வந்து நாங்கள் இந்த வர வழியில் வந்து இந்த ஆப்பக்கடை வந்து கண்டிருந்தோம். ஆப்பம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த நாளுமே வரும்போது ஆப்பம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து குல்ஃபியெல்லாம் வாங்குகிற வேலைகள் இருந்துச்சு. அப்படியே குல்ஃபியெல்லாம் வாங்கிட்டு நானுமே ஒரு கோன் ஒன்று சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டோம். மண்டேக்கு அந்த நாள் வந்து அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.